ஸ்ரீ குருப்யோ நமஹா. மரண பயம் நீங்க அபிராமி அந்தாதியின் இந்த 49வது பாடலை நாம் பாட வேண்டும். குரம்பை அடுத்து குடிபுக ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவயர் சூழ வந்தஞ்சலன்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். குரம்பை அடுத்து குவிபுக்க ஆவி என்கிறார் பட்டர். இதன் பொருள், குரம்பை என்றால் குடில். இந்த குடில் நம் விருப்பத்திற்காக நாமாக உண்டாக்கியதில்லை. கர்ம வினைகள் அனுபவித்து இறைவன் கருணையால் கொடுத்தது. ஆகவே இந்த குடிலில் உயிர்குடி புகுந்துள்ளது என்கிறார். மரணம் வரும் தருணம் நமக்கு தெரியாது. ஆனால் இது எல்லோருக்கும் உண்டு என்பது மட்டும் நிச்சயம் எல்லோருக்கும் தெரியும். தூங்குவது போல் தற்காலிக மரணம்தான். ஆகவே பட்டர் நிலையற்ற சரீரத்தை குரம்பை என்று அழைக்கிறார். வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போதுன்னு பட்டர் சொல்றார். இதன் பொருள், யமன் ஜீவனுக்கு இடப்பட்டுள்ள வரம்பை மீறாது வந்து கவர்ந்து செல்கிறான் என்பதை வரம்பை அடுத்து என்று பட்டர் விளக்குகிறார். வெம்கூற்றுவன் என்றது யமன். இப்படி கூற காரணம், கொடிய துன்பத்தை கருணையற்ற மனதோடு இறப்பவனுக்கு அவனும் சுற்றத்தாருக்கும் மிகுந்த வேதனை தருவது வெம்கூற்றால் என கூறுகிறார். இந்த மரண காலத்தில் படும் மனம் துன்பம் விளக்கி சொல்ல முடியாதது என்பதை மருகும் என்ற சொல் மூலம் பட்டர் சுட்டி காட்டுகிறார். மருகுதல் என்றால் செய்வது அறியாது திகைத்து உழலுதல். ரணவேதனை விட மரணவேதனை மிகவும் கொடியது. ஆகவே பட்டர் மருகும் அப்போது என்கிறார். வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவயர் சூழ வந்து அஞ்சலென்பாய் என்று